பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. போராட்டத்துக்குள்ள இருந்துட்டேன். இத்தனை நாள் என்னால ஜெபிக்க முடியாம போச்சு, இத்தனை நாள் பிசாசை துரத்த முடியாம போச்சு. அநேக வியாதியஸ்தரை பார்க்கிறேன், மனதுருக்கம் வருது, ஆனா அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியல. எந்த நோயும் சுகமாக மாட்டுது, எந்த வியாதியும் சுகமாக மாட்டுது, என்னால ஒரு அற்புதம் கூட நடக்க மாட்டுது அப்படின்னு வருத்தத்தோட வேதனையோட வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னை நான் நிரப்பி வழிந்து ஓடுகிற அபிஷேகத்தை கொடுத்து நீ இனி வருகிற நாட்களை பிசாசை துரத்த, கட்டுண்ட ஜனங்களை கட்ட அவிழ்க்க, உருடா இருக்கிற கூடர்களை அல்ல செவிடர்களை ஊனர்களை நடக்க வைக்க, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நான் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புறேன். சாதாரண அபிஷேகம் அல்ல, வழிந்து ஓடுகிற அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். உனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை, உனக்குள்ள இருக்கிற அந்த கோடு, உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை இனி பயன்படுத்து. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரோ, அது சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, பாத்ரூம் கழுவுறதா இருக்கும், அதை கூட எப்படி செய்யணும்? பொறுப்பா செய்யணும். எந்தெந்த விதத்துல ஃபேமிலியை நீங்க சந்தோஷப்படுத்தணுமோ அந்த விதத்துல நீங்க ஃபேமிலி என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தும். ஒரு ஃபேமிலியை ஹாப்பியா வச்சிருக்கிற ஊழியக்காரனை கர்த்தர் பல விதங்களிலே சந்தோஷப்படுத்தும். ஓசின் முகம் கீழே வரும்போது என்ன செய்யுச்சு? பிரகாசித்தது. உங்க முகம் பிரகாசிக்க பிரகாசிக்க ஊழியம் என்ன செய்யும்? பிரகாசமாய் மாறும். வழிந்து ஓடுகின்றது.